ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في محكم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه آثم قلبه والله بما تعملون عليم. وقال النبي رسول الله صلى الله عليه وسلم: كل نعيم مسؤول عنه يوم القيامة، أو كما قال عليه الصلاة والسلام. அகிலங்களின் அதிபதியாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள், வாழ்ந்தும் அறிந்தும் இருக்கும் அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்கள், உலக நிம்மதிக்காக பாடுபடுகின்ற எண்ணற்ற சகோதரர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. மகத்துவம் வாய்ந்த இந்த ஜும்ஆவின் வாயிலில் செய்து வரும் இபாதத்துகளையும் எண்ணி வரும் நல்ல நிய்யத்துகளையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மிடமிருந்து கபூல் செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனால் அருளப்பெற்ற இந்த வாழ்க்கையில் மனித சமுதாயத்திற்கு தேவையான நீதங்களை சரியாக நிலைநாட்டிட அல்லாஹ் சிலருக்கு சில சமூக பணிகளை நியமித்து தருகிறான். அந்த வகையிலே நபிமார்களையும் ரசூல்மார்களையும் சமுதாய பணிகளை நிலைநாட்டிடவே, உண்மையையும் சத்தியத்தையும் மக்களுக்கு மத்தியில் உறுதிப்படுத்திடவே அவர்களை நியமனம் செய்து அல்லாஹ் ஒரு சமுதாயத்தினுடைய சீரமைப்பை கட்டி பாதுகாக்கிறான். அந்த சமுதாயத்தில் நபிமார்களுக்கு பின்னால் அவர்கள் யாரை நியமிக்கிறார்களோ அந்த நபிமார்களுக்கு பின்னால் அவர்களின் வாரிசுகளாக வரக்கூடிய ஆலிம்கள், ஆதிலீன்கள் என்று சொல்லக்கூடிய நீதவான்கள், ஹக்கீம்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல தீர்க்கமான முடிவுகளை அறிவிக்கக்கூடிய பெரும் பெரும் நல்லவர்கள், இவர்களின் வாயிலாக சில நாடுகள் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் அவர்கள் மன்னர்களாக, அதற்கு பின்னால் அவர்களில் செல்வந்தர்களாக இருப்பவர்கள், நாட்டின் மீது நலன் விரும்பியாக இருக்கக்கூடிய சில உத்தமர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் அந்த மன்னர்களின் வாரிசுகள் கொண்டாடி இருந்தாலும் பல நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றை ஆட்சிகளாக சிலருக்குத்தான் அல்லாஹ் அந்த வாய்ப்பினை கொடுத்தான். ஹஸ்ரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று, துல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று உலகத்திற்கு பின்னால் இதற்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சி அதிகாரிகளில் ஒட்டுமொத்த நாடுகளையும் சீர்குலைக்கிறவாறு ஒரு ஆட்சிகளை, அசத்திய போக்குகள், சீர்குலைவுகளையும் அக்கிரமங்களையும் அதிகப்படுத்தும் போக்குகள் நிறைந்த ஆட்சிகளும் இந்த சமுதாயம் சந்தித்திருக்கிறது. நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் எதையெல்லாம் சந்தித்ததோ அதை வரலாற்றின் வாயிலாக உலக பொதுமறைகள் எல்லா இடங்களிலும் இதை பற்றி பேசி வருகிறோம். இப்பொழுது நமது நாட்டில்
ஆட்சி அதிகாரங்களை பற்றி ஆங்காங்கே பேசப்படுவதும், வாக்காளர்களின் பட்டியல்கள் திருத்தங்கள் எல்லாம் முடித்ததற்கு பின்னால் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நாளை முன்னோக்கி தற்போது தமிழகம் இயங்கிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் முதலில் நாம் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் எதுவென்றால், தனது வாக்கை பதிவு செய்யாத ஜனநாயகவாதிகளுக்கு மத்தியில் அவர்கள் அறிவையும் அவர்கள் உள்ளத்திலும் என்ன இருக்கிறது, அதனுடைய விழிப்புணர்வுகள் என்ன என்பதை பற்றித்தான் நாம் பேச வேண்டிய கட்டாயமான கடமை இப்பொழுது இருக்கிறது. பொதுவா பெருமக்களே, நிறைய நாடுகள் உண்டு. அந்த நாடுகளிலே இன்றும் அரசு ஆண்டு கொண்டு இருந்தாலும் கூட அந்த நாட்டு மக்கள் வேறு வழி இல்லாமல் அந்த அரசுக்கு கீழ் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறது. அவர்கள் இடுகின்ற சட்டங்களை சில சமயங்கள் ரத்து செய்வார்கள், அதையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயம் புதிதாக ஒரு சட்டம் இடுவார்கள், அதையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அங்கே இருக்கிற எந்த சமயமாக இருந்தாலும் அந்த சமயங்களுக்கு மத்தியில் அவர்கள் இடுகின்ற சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவாக வேண்டும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லை, ஜும்மாவின் வாயிலாக ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதில் குறிப்பாக சில நாடு முஸ்லிமாக இருக்கும், ஆனால் ஃபர்தாக்கள் இருக்காது. குர்ஆனை பகிரங்கமாக ஓதக்கூடாது, ஆனால் நாடு முஸ்லிம். எதையும் பகிரங்கமாக இபாதத்துக்களை செய்யக்கூடாது, ஏனென்றால் சமயங்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்தக்கூடாது என்றே ஈமானிய உணர்வுகளை கூட மறைத்து வாழக்கூடிய முஸ்லிம் நாடுகளும் சமகாலத்தில் வாழக்கூடிய இடங்களில் இருக்கிறது. ஒரு சில நாடுகளில் இருக்கிறது, தேர்தல் என்ற வாய்ப்பே கிடையாது, தேர்தல் என்ற வாசலே கிடையாது. அவர்கள் எதை முடிவு செய்கிறார்களோ அவர்களையே அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடுகளும் இன்று பெருமளவிற்கு பேசக்கூடிய அளவிற்கு அந்த நாட்டின் பெயர்கள் உலா வந்து கொண்டிருப்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஜனநாயகம் என்கின்ற தேர்தல் முறைகளை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டிலே நமக்கு கிடைத்த பெரிய நியமத். பெருமக்களே, பெரிய நியமத். யார் நம்மை ஆள வேண்டும் என்கின்ற சுதந்திரத்தை நம்முடைய வாக்குரிமையின் மூலமாக நமக்கு கிடைத்திருப்பது என்பது நமக்கு கிடைத்த பெரிய நியமத். என் உணவு என்ன என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும், என் ஆடை என்ன என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும், நான் மணக்கும் பெண் யார் என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும், என் வீட்டு என் மகளுக்கு யார் மாப்பிள்ளை என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும், என் வீட்டின் வாசற்படியை நான் தீர்மானிக்க வேண்டும், என் வீட்டில் இருக்கக்கூடிய உரிமைகளையும் என் வீட்டில் நான் உறங்கக்கூடிய நிம்மதிகளையும் அதை நான் தீர்மானிக்க வேண்டும். இன்னொரு தீர்மானிப்பது என்பது அது உகந்த செயல் அல்ல. அது வாழும் காலங்கள் எல்லாம் சிறையில் வாழக்கூடிய வாழ்க்கையைத்தான் நமக்கு காட்டும். எனவேதான் சகோதரர்கள் எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் என்று, ஆர்ப்பாட்டங்கள் என்று தங்கள் உரிமைகளை கோரி பெண்களையும் முதியவர்களையும் சிறுவர்களையும், ஏன் சமயங்களில் இதே நாடு கால்நடைகளை எல்லாம் இந்த பொதுவெளியிலே கொண்டு வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று பல மயானங்களை நிலங்களை எல்லாம் நிரப்பியதை நாம் எல்லோரும் கண்டிருக்கிறோம். பெருமக்களே, சில ஆபத்துகளை முன்னவே நமக்கு தெரிந்திருக்கும் பொழுது ஜனநாயகத்தின் வாயிலாக தேர்தல் உரிமைகளின் மூலமாக நமக்கான வாக்குரிமையை தயவு கூர்ந்து வீணடிக்காமல் சரியாக அந்த நாளில் நாம் செய்திட வேண்டிய கட்டாய கடமை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் உண்டு, முதியவர்களுக்கும் உண்டு. தனது பேரன் பேத்திகளையும் தனது அடுத்த தலைமுறைகளை சரியாக வாழ்வதற்கு, இந்த நிலப்பரப்பில் நிம்மதியாக இருப்பதற்கு இதோ கிடைக்கின்ற இந்த உரிமையை நாம் சரியான முறையில் அதை பார்த்து, யார் வேட்பாளர், யாருக்கான வாக்குரிமைகள், யார் என்ன சேவைகள் செய்தார்கள், யாருடைய வாக்குறுதிகள் சரியாக இருக்கிறது, ஒருதலைபட்சங்களாக இல்லாமல் மக்களின் மீது நலன் கொண்டு வெறும் நமது வீடு என்று மட்டும் முடிந்து விடாமல் நாட்டை பற்றிய முழு சிந்தனைகளோடு இந்த தேர்தலில் நம்மளுடைய விரல்கள் எல்லாம் மைகளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டியது நம்முடைய அத்தியாவசியமான கடமை. குர்ஆன் சொல்லுகிறது நமக்கு கிடைத்த ஒரு உரிமையை
நம்முடைய உரிமையால் பிற மக்கள் வாழ்கின்றார்கள் என்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு கடமை, இந்த கடமையை நாம் நிறைவேற்றாமல் போகும் பொழுது பிற மக்களுக்கு அது ஆபத்தாக அமைந்து விட்டால் என்றால் அது நம்மளுடைய மனதிற்கு நாமே செய்யக்கூடிய துரோகம் என்று குர்ஆன் சொல்கிறது. பெருமக்களே, உன் மனசாட்சிக்கு நீ துரோகம் செய்கிறாய் என்றால் உன்னுடைய நாட்டு மக்களின் மீது நீ செய்ய வேண்டிய கடமை தவறளித்ததால் அந்த நாட்டு மக்கள் முழுக்க அங்க பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்றால் அது நீ உன் மனசாட்சிக்கே செய்யக்கூடிய துரோகம் என்று குர்ஆன் சொல்கிறது. வலா தக்துமு ஷஹாதா, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சான்றிதழை நீங்கள் யாருக்கு சாட்சியம் பகிர வேண்டுமோ அதை நீங்கள் மறைக்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. வமயக்துமுஹா, அதை யார் மறைத்து, எனக்கெல்லாம் ஓட்டு போட வேணுமா, ஓட்டு போடுற ஒரு நாள் தான் எனக்கு விடுமுறை, இந்த நாள் நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டும், இந்த நாள் என்னுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்கள் லீவு, ஹாலிடேஸில் அது ஒரு நாள் உள்ளே போந்திருப்பது, திரும்பி வந்து நான் போட்டுட்டு போறது என்று அதை ஒரு சாதாரணமான ஒரு நாளாக, அதை ஒரு சாதாரணமான ஒரு கடமையாக நினைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாதவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. வமயக்துமுஹா, இப்படி இதை சாதாரணமாக மறைத்து ஏதோ எல்லா நாளும் மாதிரியும் அதையும் கடந்து போவர் என்பர். ஃபஇன்னஹு ஆஸிமுல் கல்பு, அவர் உள்ளத்திற்கு பாவம் செய்யக்கூடியவர், உள்ளத்திற்கு பாவம் செய்யக்கூடியவர். அதற்கு பின்னால் உரிமைகள் பறித்ததற்கு பின்னால், அதற்கு பின்னால் நம்முடைய கண்ணியங்கள் பறித்ததற்கு பின்னால், அதற்கு பின்னால் அனாவசியமான படுகொலைக்கு பின்னால், அதற்கு பின்னால் பல பாலிய வன்கொடுமைகளுக்கு பின்னால் நாம் பேசி என்ன பிரயோஜனம்? கிடைக்கப்பெற்ற உரிமையையும் கிடைத்த நியமத்துகளையும் சரியாக பயன்படுத்தாமல் அதற்கு பின்னால் பறிக்கப்பட்டவைகளை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு தமிழகத்திற்கும் உலக முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய தமிழ்வாழ் மக்களும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. எனவே பெண்களாக இருப்பினும் முதியவர்களாக இருப்பினும் அந்த நாளின் மகிமையை கடந்து அந்த ஓட்டுரிமையை வாக்குரிமையை பற்றி சிந்தித்து சரியாக செயல்பட வேண்டுமாய் இது ஜும்ஆவின் வாயிலாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஹதீஸிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு நஈமின் மஸ்ஊலுன் யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே ஒவ்வொரு நிஅமத்துகளை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான், ஒவ்வொரு நிஅமத்துகளை பற்றி விசாரிப்பான். தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க செல்லாமல் தன்னுடைய அநீதமான அந்த போக்கை அல்லாஹ் பார்ப்பான். ஒரு நிஅமத்தை வழங்கினேனே, யார் ஆள வேண்டும் என்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தப்பட வேண்டும் என்று ஒரு நியமத்தை உனக்கு தேர்ந்தெடுக்கும் நியமத்தை வழங்கியும் கூட, ஜனநாயக நியமத்தை வழங்கியும் கூட அதை சரியாக பயன்படுத்தாதவர்களை பற்றியும் கியாமத் நாளில் கேள்வி உண்டு. ஒரு கால் நாம் தேர்ந்தெடுத்தவர்கள் அசத்தியத்தில் இருப்பார்கள் என்றால், நாம் தேர்ந்தெடுத்தவர்கள் தவறான வழிகளிலே தவறான வழிகாட்டிகளாக சமூக பிளவுக்கு காரணமாக இருப்பார்கள் என்றால் அதனுடைய தண்டனையும் சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் பொறுப்பு நீங்கிறதுங்கிறாங்க. இவன் செய்கிற தப்பான ஓட்டு வாக்குக்காக, இவன் செய்யக்கூடிய விஷயங்களில் இருந்து தவறளித்ததாக இருந்தால், தவறான ஆட்சி வந்தால் இவனுடைய ஆபத்துக்கும் இவனுடைய சமூகத்தின் சந்ததிகள் அகப்படக்கூடிய எல்லா தவறான சீர்குலைவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் அஆன ஸாலிமன் பிபாத்திலின், அநீதவான்களுக்கு அசத்திய சத்தியங்களை கொடுத்து யார் உதவி செய்கிறானோ, லியுத்ஹில பிபாத்திலிஹி ஹக்கா, இந்த அசத்தியத்தின் வாயிலாக இவங்க நல்லா செய்வாங்க, நல்லா பார்த்துப்பாங்க, எல்லாம் செய்வாங்க என்று யாராவது தவறாக பிரெயின் வாஷ் செய்தால் ஃபக்கத் பரிஅ மின் திம்மத்தில்லாஹி வ திம்மத்தி ரசூலிஹி, இவன் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருந்தும் ரசூலின் பொறுப்பில் இருந்தும் நீங்கிவிட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தேர்தலுக்கும் முஸ்லிமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். தலையாய கடமையை முன்னோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இதோ ஒரு பக்கம் ஃபைல் சிஸ்டத்தை கொண்டு வந்து உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அமைதியும் சீர்குலைக்கிற அளவிற்கு உலகத் தலைவர்கள் எல்லாம் பாலிய குற்றங்களாக இருந்த அந்த ஃபைலினுடைய நிலைகள் என்ன ஆனது?
அதை பற்றிய பேச்சுக்கள் என்ன ஆனது? இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய இளவரசரின் நிலையை பார்த்து இதில் சிக்கி கொண்டவனை இருந்து பதவியை பறித்து ஆட்சியை பறித்து அவனை ஓரம் கட்டி இருப்பதை போன்று ஒரு இந்தியாவிலே இதே போன்ற அதிகாரப்பூர்வத்தில் இருப்பவன் அகப்படும் பொழுது நம்மால் ஏதேனும் செய்ய முடிந்ததா? இல்லை. கொண்டு வந்துட்டான் டீலிமிட்டேஷன் என்று. 1971 நடைமுறைக்கு மத்தியில் மக்களவைகளில் மக்களவின் தொகுதிகளை பிரிக்கப்பட்டு ஆவரேஜாக எத்தனை எம்பிக்கள் வர வேண்டும் என்கின்ற அளவிற்கு எல்லாம் கொண்டு வந்ததை தொடர்ந்து இந்த தமிழகம் கொண்டு போனதை, இந்த இந்தியா கொண்டு போனதை இப்பொழுது 2011 படிக்குத்தான் கொண்டு வர வேண்டும் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் ஏதோ தொகுதி மேம்பாடுகளையும் அதிக தொகுதிகளை தருவதாக நாம் மாயையில் விழுந்து விட வேண்டாம். இதுவும் ஒரு வகையான ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்காக அவர்கள் ஏற்படுத்துகின்ற சூழ்ச்சியை தவிர வேறு எதுவும் இல்லை. 60 எம்பிக்கள் அதிகமாக ஆனாலும் அங்கு இருக்கிற வடமாநிலத்தில் 120 எம்பிக்கள் அதிகமாவார்கள். அப்படி என்றால் ஒட்டுமொத்த தென் மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஏன் இதை எதிர்க்கிறார்கள் என்கின்ற வன்மத்தை பற்றிய சிந்தனையை அவர்கள் பதிவு செய்திருப்பதனால் எதிர்க்கிறார்கள். இது பெரும் வன்மத்தை ஏற்படுத்தும். இந்தியாவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் சிறுபான்மையர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா அவலங்களையும் இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரும் என்பதில் துள்ளளவும் சந்தேகம் இல்லை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களுக்கு மத்தியில் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கின்ற போக்கை பார்த்திருக்கிறோம். 97 ரூபாய் அளவிற்கு வீழ்ச்சியை முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒரு தமிழ்நாட்டுக்கு மாநில ஒன்றிய அரசு இருக்கு, பிரதமர்கள் இருக்கிறார்கள், ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள், ஆளுநர்கள் இருக்கிறார்கள், முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். இத்தனை அமைச்சரவைகள் இருந்து இத்தனை பெரும் பதவிகள் இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அதிபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திற்குள் வந்து இந்தியாவிற்கு தேவையான ஆலோசனைகளை தரும் அளவிற்கு ஒரு கேவலமான நிலைகளுக்கு நம்முடைய இந்திய சமூகம் போய்கொண்டிருப்பதை, அரசியல் சமூகம் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? ரஷ்யாவில் இருந்து 30 நாள் எண்ணெய் தரும் என்று யார் தீர்மானிக்கிறார்? இந்தியாவிற்கு அமெரிக்க அதிபர் தீர்மானிப்பதற்கு என்ன நோக்கம் இருக்கிறது? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியிலே நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்று பல தடவை அவன் பொதுவெளியிலே அறிவித்தும் கூட கேவலமாக இருக்கிறது. ஒரு நாட்டின் தலைமை பலவீனமாக இருந்தால், ஒரு நாட்டின் தலைமையின் சூழல்கள் கிருதிகளாக இருந்தால், இன்னொரு நாட்டின் தலைமை அதை எந்த அளவிற்கு பயன்படுத்தி நம்மை எவ்வளவு சாதாரணமான குடிமக்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். அசாமில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் தவறாக தேர்ந்தெடுத்தது வந்த விளைவை பாருங்கள். அசாமிலே ஒரு முதலமைச்சர் அறிவிக்கிறார், ரிக்ஷா காரனில் நீங்கள் காசு கொடுப்பதற்கு முன்னால் அவன் பெயர் என்ன என்று கேட்டு காசு கொடுங்க, அவன் கேட்கிற வாடகையை கொடுங்க என்று அறிவிக்கிறான். ஏன் என்று கேட்டால் அவன் 4 ரூபாய் கேட்டா அவன் முஸ்லிம் பெயரை சொன்னா 2 ரூபாய் கொடுத்தா போதும், நாங்கள் உங்களுக்காக இந்த சலுகையை அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறான். என்ன நடக்கிறது இந்த நாட்டில்? வட மாநிலங்களிலும் பீகாரிலும் நடைபெறக்கூடிய அவலங்களையும் குற்றங்கொலைகளும் பாலியல் வன்கொடுமைகளையும் படுகொலைகளும் உலா வந்து கொண்டிருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்தியாவிலே இருக்கின்ற இந்த நிலையை மாற்றுவதற்கு தமிழகத்தில் இப்பொழுது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை சரியான முறையில் நீங்கள் பதிவு செய்து உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு எப்படி முன்மாதிரியாக தமிழகம் இதற்கு முன்னால் செயல்பட்டதோ மீண்டும் தொடரட்டும். அதே செயல்படுத்துவதற்கு உங்கள் வாக்கு நீதமாக இருக்கட்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அத்தகைய நல்ல வாய்ப்பினை நம் தமிழகத்தில் அமைதியை பரப்புவதற்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் சமகாலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் சமயுரிமையோடும் சமத்துவத்தோடும் வாழக்கூடிய அளவிற்கு நல்லாட்சியை அல்லாஹ் நம் வாக்கின் மூலமாகவும் அவன் அருளால் பதிவு செய்து தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.